14வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பங்கஜ சம்பவாங்க ஜென்மா, பிரம்மாவோடு சரீரத்திலேந்து உத்பவிச்ச சக மனுஹு, அந்த ஸ்வயம்புவ மனு, ச மனுஸ்மிருத தாவகாங்கிரி யுக்மஹா, பகவத் பாதங்களை நன்னா ஸ்மரிச்சுண்டு தே அந்த பகவானோடு சரிதம் கதையன் அவதார கதைகளெல்லாம் கீர்த்திச்சுண்டு நிஜம் அந்தரம் தன்னோடு மன்வந்தரமான 71 சதுர்யுக காலம் അന്തരായ ഹീനം എந்த ഒരു തടങ്കലും ഇല്ലാതെക്ക് സുഖം നിനായ സുഖമായിട്ട് വസിച്ചാർ. സ്വന്തം അന്തരം அப்படிங்கிறது நிஜம் அந்தரம் அப்படின்னா சொந்தம் அந்தரம். ஒரு மனு ஆட்சி பண்ற அந்த கால அளவுக்காக்கும் ஒரு மன்வந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. 14 மனுக்களாக்கும் உள்ளது. இந்த பிரம்மகல்பத்துல ஸ்வயம்புவன், ஸ்வாரோஜிஷன், ஔத்தமன், தாமசன், ரைவதன், சாட்சுஷன் இப்படி இருக்கிற 6 மனுக்கள். அதுக்கப்புறமா 7வது மனுவான வைவஸ்வதன், அதுக்கப்புறம் 8, 9, 10, 11, 12 வரைக்குமுள்ள 5 மனுக்கள் அப்படிங்கிறது சவர்ணையோடு புத்திரர்களாயிருக்கிற மனுக்களாக்கும். சவர்ணை ஜனனா ஸ்துதியோடு கூடி இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். சாயாதேவி அப்படி மனுக்கள். அதுக்கப்புறமா 13வது மனுவோடு பேராக்கும் ரௌச்சியன், 14வது மனுவோடு பேரு பௌத்தியன். இப்படி மொத்தம் 14 மனுக்கள். ஒரு மனு ഭരിக்கிற கால அளவுக்காக்கும் ஒரு மன்வந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொன்னாக்கா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு சதுர்யுகம். அப்படி 71 சதுர்யுகமாக்கும் ஒரு மன்வந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்தராயம் அப்படின்னா தடங்கல் அப்படின்னு அர்த்தம். அந்தராய ஹீனம் அப்படின்னா தடங்கல் இல்லாம, எந்த ஒரு தடங்கலும் இல்லாம சுகம் நினாயா சுகமாயிட்டு வசிச்சார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாவோடு புத்திரனா இருக்கிற ஸ்வயம்புவ மனு യമനിയമാദികളോട് കൂടിയിട്ട് ഭഗവാനോട് പാദകമലങ്ങളെ ധ്യാനിച്ചും അതേമാതിരി ഭഗവാനോട് நல்ல நல்ல கதைகளை சொல்லிண்டும் அவரோடு வாழ்க்கையை கடத்தினார். அந்த டைமில் பிரம்மாவோடு நிழலிலேந்து முன்னாலேயே ஜனிச்சிருந்த கர்தம பிரஜாபதி பிரம்மாவோடு நியோக பிரகாரம் பிரம்மா சொன்னதுபடி பிரஜா சிருஷ்டியில தால்பரியம் வந்துட்டு தியானிக்கிறவாளோடு மனசை சந்தோஷப்படுத்துற அந்த பகவானை 10,000 சம்பல்சர காலம் சேவிச்சார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். தத்ர சமயேகலு அந்த சமயத்திலேயே ஆகட்டும் துருஹினச்சாய பிரம்மாவோடு நிழலிலேந்து பவஹா உண்டான கர்தம ஆக்கியஹா கர்தமன் அப்படின்னு பேரிருக்கிற பிரஜாபதி ததீய வாஜா பிரம்மாவோடு வாக்கு கேட்டுண்டு பிரம்மா சொன்னதின்படி திருத சர்க்கரசகா சிருஷ்டியில தால்பரியம் வந்துட்டு
அப்படி சொல்லிட்டு இங்க பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். ஹே பகவான் அப்படின்னு. பகவானே, நிசர்கரம்யம் துவாம், பிரகிருத்தியா சுந்தர ரூபனாயிருக்கிற பகவானை தியானிக்கிறவாளோடு மனசுல அப்படியே நிறைஞ்சு நிற்கிற அந்த பகவானை அயுதம் சமாஹா சிஷேவே, 10,000 வருஷ காலம் தபசு பண்ணினார் பிரம்மா. கபிலாவதாரத்துக்கு முன்னால இருக்கிற விஷயங்களை பட்டதிரி இங்கே பகவான் கிட்ட சொல்றார். பிரஜா சிருஷ்டி நன்னா நடக்கிறதுக்கு, பகவானை பிரீதிப்படுத்துறதுக்கு கர்தம பிரஜாபதி முடிவு பண்ணி தபசு செஞ்சார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொன்னது. 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பட்டதிரி பகவானை விபோ அப்படின்னு கூப்பிடுறார். சர்வவியாபியான பகவானே அப்படின்னு. பகவான் கருடனோடு மேலே ஏறிண்டு மழைக்காறு மாதிரி அழகாயிருக்கிற, மழை மேகம் மாதிரி அழகாயிருக்கிற கலரோடு கூடிட்டு பகவானோட கையில களித்தாமரை பூவெல்லாம் வச்சுண்டு அழகா புன்னகை பண்ணிண்டு ஜொலிச்சுண்டு கர்தம பிரஜாபதிக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டேளே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்டேயே சொல்றார். ஹே விபோ, சர்வவியாபியாயிருக்கிற பகவானே, துவம் பகவான் கருட உபரி காளமேக கம்ர, கருடனோடு முதுகுல ஏறி உக்காந்துண்டு மழமேகம் மாதிரி அழகும் விலசது கேளி சரோஜபாணி பத்மம், களித்தாமரப்பூவை கையில வச்சுருக்கிறதுமான தாமரப்பூ மாதிரி இருக்கிற பகவானோடு கையில பகவான் ஒரு தாமரப்பூவையும் வச்சுருக்கார். ஹசித உல்லசித ஆனனம், புன்னகையால ஜொலிக்கிற முகம் இருக்கிற பகவான். வபுகு, அப்படி இருக்கிற பகவானோடு சரீரம் கர்தமாய அவிஷ்கருஷே ஸ்ம, கர்தமனுக்கு பகவான் பிரத்யட்சப்படுத்தி கொடுத்தார். தபசில பிரீதியான பகவான் கர்தமனுக்கு முன்னால கருடாரூடனாயிட்டாக்கும் பிரத்யட்சப்பட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா கர்தம பிரஜாபதி சாஷ்டாங்கம் பகவானை நமஸ்காரம் பண்ணிண்டு அப்படியே அவருக்கு புலகாங்கிதம் உண்டாச்சு. എന്നിട്ട് സ്തുതിக்கிறார் பகவானை. கர்தம பிரஜாபதிக்கு സ്വായംഭുവ മനുവോട് പുത്രി மனைவியாயிட்டு வருவள் அப்படின்னும் 9 புத்திரிகள் உண்டாகும் அப்படின்னும், அதுக்கப்புறமா 9 புத்திரிகளுக்கு அப்புறம் பகவானோட அவதாரமான கபிலன் அப்படிங்கிற புத்திரன் உண்டாகும் அப்படின்னும், கடைசியில மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் வரம் கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் அங்கேருந்து மறைஞ்சு போறார். ஸ்துவதே, ஸ்துதிச்சுருக்கிற கர்தம பிரஜாபதி, புலக ஆவிருதாய, புலகாங்கிதனாயிருக்கிற கர்தம பிரஜாபதி, தஸ்மை, அந்த கர்தம பிரஜாபதிக்கு மனுபுத்திரீம், மனுவோடு புத்திரியும், தெய்தாம் பத்னியாயிட்டு வருவள் அப்படின்னும், நவபுத்ரீஹி அபி, 9 புத்திரிகள் ஜனிக்கும் அப்படின்னும், ஸ்வம் ஏவ கபிலம் சுதம் ச, பகவானையே கபிலன் அப்படிங்கிற புத்திரனாயிட்டு கிடைக்கும் அப்படின்னும், பశ్చాத், அதுக்கப்புறமா ஸ்வகதிம் ச,
பகவான் பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த அவஸ்தைய கர்தம பிரஜாபதி பிராபிப்பர், அதானது மோட்சாவஸ்தைய பிராபிப்பர் அப்படின்னும் அனுகிரஹ்யா இப்படியெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு அனுகிரகம் கொடுத்துட்டு நிர்கதஹா அபூஹு பகவான் அங்கேருந்து அப்பிரத்யட்சனானார். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பகவானோடு பிரேரணை அனுசரித்து நாரத முனியோடு உபதேசப்படி சுவாயம்புவ மனு சதரூபை அப்படிங்கிற பட்ட மகிழ்ச்சியோடும் தேவஹூதி அப்படிங்கிற குணவதியான புத்திரியோடும் கூடிட்டு அவளோடு வரிகைய எதிர்பார்த்துருந்த கர்தமனோடு பக்கத்துல எத்தி சேர்ந்தா அப்படின்னு அர்த்தம். சுவாயம்பூவ மனுவும் சதரூபையும் தேவஹூதியுமா எப்ப வருவா அப்படின்னு பார்த்துட்டு கர்தம பிரஜாபதி எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். அவரோட கிட்டக்க இவா போய் சேர்ந்தா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பவ ஈரித நாரத உபதிஷ்டகா பகவானே, பகவான் சொன்னபடி நாரத மகர்ஷி உபதேசிச்சதனுசரிச்சுட்டு சமனுஹு அந்த சுவாயம்புவ மனு என்ன செஞ்சார் அப்படின்னாக்கா சதரூபயா மகிஷ்யா சதரூபை அப்படின்னு பேர் இருக்கிற பட்ட மகிழ்ச்சியோடு கூடிட்டும் குணவத்தியா நல்ல கேரக்டர் இருக்கிற தேவஹூத்தியா சுதயாஜா தேவஹூதி அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரியோடும் கூடிட்டு ஆகதி பிரதீட்சம் சுவாயம்புவ மனுவோடும் சதரூபையோடும் தேவஹூதியோடும் வரிகைய எதிர்பார்த்துருந்த கர்தமம் அந்த கர்தம பிரஜாபதியோடு பக்கத்துக்கு சமகாது எத்தி சேர்ந்தா. ஆறாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். கர்தமன் சுவாயம்புவ மனு கொடுத்த தன்னோடு பெண் குழந்தையான தேவஹூதிய மனைவியாக சீகரிச்சார். சுவாயம்புவ மனுவோடு பொண்ணாக்குமே தேவஹூதி, அந்த பொண்ணை சுவாயம்புவ மனு கர்தமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே அதையாக்கம் சொல்லப்படுறது. அப்படி மனைவியாயிட்டு அழகான ஒரு பொண்ணை கிடைச்சிட்டு கொடியும் பகவானை சேவிச்சுட்டு இருந்தார் நிறைய காலம். அப்படி பகவானை சேவிச்சு ஆனந்திச்சுருந்த அந்த கர்தம பிரஜாபதி மனைவியோடு அந்த சுஸ்ரூஷையினால பக்தி பூர்வமாயிருக்கிற சுஸ்ரூஷையினால குஷி ஆயிட்டார் அப்படின்னு அர்த்தம். தேவஹூதியோடு திருடமான சுஸ்ரூஷை அப்படிங்கிறத இங்க எடுத்து சொல்லப்படுறது. டெடிகேட்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆதரவு பூர்வம் வேற ஒன்னிலையும் ശ്രദ്ധിക്കാதக்கு கணவரையே பரிചரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பூஜை பண்ணிட்டு பகவானை கூப்பிட்டு இருக்கிற கணவர் அவருக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டு வந்து கொடுத்து அவரோட முகம் கோணாதக்கி நடக்கிற மனைவி. அசவ் கர்தமஹாஜா அந்த கர்தமனாகட்டும் மனுனா உபகிருதாம் சுவாயம்புவ மனு கொண்டு வந்து ஆதரவு பூர்வம் கொடுத்த தருணி ரத்னம் பெண்மணியாயிருக்கிற தேவஹூதிய அவாப்பியா கிடைச்சிட்டு பவத் அர்ச்சன நிர்விரதா அபி பகவானை பூஜிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அதுல மட்டும்தான் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அப்படி சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருந்தார் அவர். அப்படி இருந்துட்டு கூடியும் அவருக்கு திருட சுஸ்ரூஷனையா தேவஹூதியோடு அந்த டெடிகேட்டட் சர்வீஸ்ல தஸ்யாம் அந்த தேவஹூதியில பிரசாதம் ததௌ ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பிரசாதம் உண்டாச்சு. அப்படின்னாக்கா தேவஹூதியில அவருக்கு ஒரு சந்தோஷம் தோணித்து. பகவானில ശ്രദ്ധിച്ചിരുந்த கர்தம பிரஜாபதி மனைவிய ஸ்டார்டிங்ல திரும்பி கொடப்பா இருக்கலை.
அதை தெரிஞ்சிட்டு கூடியும் தேவஹூதி கொஞ்சம் கூட முகத்தை கோணாதைக்கு கணவருக்கு என்னெல்லாமாக்கும் தேவை அப்படின்னு பார்த்து பூஜைக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. கணவரோடு மனசை தெரிஞ்சுட்டு பிரவர்த்திச்சா. பூஜைக்கு தேவையான எல்லா விஷயமும் டெய்லி சரி பண்ணி கொடுக்கறது, விளக்க தேய்ச்சி வைக்கிறது, பூஜா பாத்திரங்களை அலம்பி வைக்கிறது, பூ பறிச்சு கொடுக்கறது, இப்படின்னு நிறைய பரிசரணம் எல்லாம் பண்ணினா. அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டார் கர்தம பிரஜாபதி. நேரத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற மனைவிய பார்த்தார். எந்த விதமான பரிபவமும் இல்லாதக்கு கணவருக்கு சுശ്രൂഷ பண்றத பார்த்துட்டு கர்தம பிரஜாபதிக்கு தேவஹூதிட்ட ஒரு பாசவும் கருணையும் எல்லாம் உண்டாகி வந்தது. ஏழாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பகவானோடு உபாசனத்தால கிடைச்ச பிரபாவத்தால மனைவியோடு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மானசீகமாயிட்டு ஒரு விமானத்தை உண்டாக்கினார். പരിചാരികമാരായിട്ട് നിറയെ വിദ്യാധര സ്ത്രീകളെ റെഡി പണിനാർ. നവ യൗവനത്താല് മോഹനമാണ് ഒരു വടിവത്തെ സ്വീകരിച്ചാർ. അവരും മനൈവിയുമാ 9 രൂപമെടുത്താ அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி தேவஹூதியோடு கூடி தேவலோகத்துல அந்த உத்தியானங்களில அப்படி விஹரிச்சு நடந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவபதேஷு அப்படின்னா தேவர்களோடு பல பல உத்தியானங்களில நன்னா அழகா இவ வியஹரிச்சா, நன்னா ரசிச்சு நடந்தா அப்படின்னு அர்த்தம். நவாத்மா அப்படின்னா புதிய மனுஷனாயிட்டு தீர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். சன்னியாசி மாதிரி பகவானை மட்டுமே ஜபிச்சுட்டு நடந்தவர் இப்போ மனைவியோட ஆசைப்படி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 ஸ்வரூபத்துல ரூபம் எடுத்தார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். சஹ புனஹா காருண்ய ஹிருதயனான கர்தமன் அதுக்கப்புறமா தேவஹூதியில தால்பரியம் உண்டாயிட்டு புதிய ஒராளாயிட்டு மாறினார். தொது பகவானை உபாசன பிரபாவாது பகவானை உபாசிச்சு கிடைச்ச ஐஸ்வர்யத்தோடு பிரபாவத்தால தைதா காமகிருதே மனைவியான தேவஹூதியோடு விருப்பப்படி கிருதே விமானே மனசா உண்டாக்கின மானசிகமாയിട്ടുണ്ടാക്കിன விமானத்துல தபோசக்தியால உண்டாக்கின விமானத்துல வனிதாகுலம் ஸ்திரீகளோடு கூட்டத்தால சங்குலம் சூழ்ந்து நிற்கப்பட்டு தேவஹூதிய அலங்கரிக்கிறதுக்கும் പരിചരണം പണർത്തുക്കും എല്ലാം നിറയെ ദാസീജനങ്ങളോട് കൂടിയിട്ട് വിദ്യാധര സ്ത്രീകളോട് കൂടിയിട്ട് നവാത്മാ നവ ആത്മാ அப்படின்னா 9 സ്വരൂപം கைக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு புதிய கேரக்டர்ல இருக்கிற மனுஷனாயிட்டு தீர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். இത്രയും காலம் பகவான் மட்டும் போரும் அப்படின்னு இருந்தவர் இப்போ பகவான் தான் தன்னோட பிராணன் ஜீவன் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருந்தவர் இப்போ தேவஹூதியில அனுராகம் வர்த்திச்சு மனைவிய பாசத்தோடு கூடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். அதே அக்கம் இங்க சொல்லப்படுறது. தேவஹூத்தியா சஹா மனைவியான தேவஹூதியோடு கூடிட்டு தேவபதேஷு தேவர்களோட உத்தியானங்களில எல்லாம் விமானத்துல கறங்கிண்டு வியஹரது சந்தோஷிச்சு சுற்றி கறங்கி நடந்தார். 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கர்தமன் 100 சம்பத்சரம் முடிஞ்சு அழகிகளான 9 புத்திரிமார் ஜனிச்சதுக்கு அப்புறம் வனத்துக்கு போய் தபசு செய்யறதுக்கு ஆசைப்பட்டார். ஆனா மனைவியோடு விருப்பப்படி பகவானோடு அந்த அவதாரத்தை பிரதீட்சிச்சுண்டு சொந்தம் பவனத்திலேயே இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா சஹ அயம் அந்த கர்தமன் 100 வருஷம் 100 வருஷம் வியதீத்யா முடிஞ்சிட்டு இப்படி சந்தோஷத்தோடு கூடிட்டு சுட்டி கறங்கி நடந்துட்டு தன்ய ரூபாகா ரொம்ப அழகா இருக்கிற நவகன்யாகா 9 புத்திரிகளை சமவாப்பியா கிடைச்சிட்டு
வனயான சமுத்தியதா அபி வானப்பிரஸ்தம் ஸ்வீகரிக்கிறதுக்கு வனத்துக்கு புறப்பட்டார் அப்படின்னா கூடயும் காந்தா மனைவியோடு ஹிதகிருதம் விருப்பப்படி மனைவி என்ன நினைக்கிறாளோ அதை மதிப்பு கொடுத்து கேட்டுண்டு தொது ஜன உல்சுகாஹா பகவானே கிருஷ்ணாராயணா அப்படின்னு பட்டதிரி இங்க பகவானை கூப்பிடுறார். பகவானே நீங்கள் வந்து ஜனிக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூடிட்டு நெவால் சீது அங்கேயே தாமசிச்சார். வானப்பிரஸ்தத்துக்கு வனத்துக்கு போறதுக்கு ரெடியான கர்தம பிரஜாபதி மனைவி சொன்னதை கேட்டுண்டு பகவானோடு அவதாரத்தை எதிர்நோக்கி புத்திரபாவத்தில் இருக்கிற அந்த பகவானோடு வரவை பார்த்துட்டு இருந்தார். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். ஹே தேவா, தேவஹூதி தன்னோடு கணவரை வானப்பிரஸ்தம் போக விடாம தடுத்து நிப்பாட்டினா. அதே மாதிரி கணவர் சொன்னார் பகவானை நன்னா கூப்பிடு அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுண்டு பகவானை நன்னா தேவஹூதி கூப்பிட்டா. பகவான் ஜனங்களுக்கு பரமாத்மாவோடு 24 தத்துவங்களோடும் ஞானத்தை வெளிப்படுத்தி கொடுக்கறதுக்காயிட்டு கபிலனாயிட்டு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பகவானே கிருஷ்ணா, ஹே தேவா, பகவானே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறார் பட்டதிரி. அதுக்கப்புறம் நிஜபர்திருகிரா தேவஹூதி கணவரோடு உபதேசப்படி பவன் நிஷேவா நிரதாயாம் பகவானோடு பூஜா காரியங்களில முழுகி கழியற அந்த தேவஹூதியில ஜனானாம் உலக ஜனங்களோடு இடையில பரமாத்ம தத்துவ வித்யாம் அத்வைதமாகிற பிரம்ம வித்ய பிரதயிஷ்யன் பிரகாசிப்பிக்கிறதுக்காயிட்டு பிரசித்தமாக்கிறதுக்கு வேண்டிட்டு துவம் பகவான் கபிலனாயிட்டு கபிலதேவனாயிட்டு அஜாயதாக அவதரிச்சேலே. தேவஹூதி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பகவானை கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். பகவானை நன்னா கூப்பிடுறது தேவஹூதி அப்படின்னு அர்த்தம். என்னோட புத்திரனாயிட்டு வரணுமே அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறவள் அப்படின்னு அர்த்தம் தேவஹூதி அப்படின்னாக்கா. 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். கர்தமன் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடிட்டு வனத்துக்கு தபஸ்க்கு ஆயிட்டு போனோன்னு தேவஹூதிக்கு துணையாயிட்டு புத்திரனான கபிலனை விட்டுட்டு போனார். அம்மாவுக்கு இந்த உலக நன்மைக்கான சித்தாந்தத்தை முழுவதும் உபதேசிச்ச கபிலாச்சாரிய ஸ்வரூபனாயிருக்கிற குருவாயூரப்பா, என்னோடு நோய் கூட்டங்களிலேருந்து என்ன அதிசீக்கிரம் காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். ஹே கபிலாத்மகா, கபிலமூர்த்தியாயிட்டு அவதரிச்ச பகவானே, வாயு மந்திரேஷா குருவாயூரப்பா அப்படின்னு பகவானை கூப்பிடுறார் பட்டதிரி. பிரசன்னே சந்தோஷத்தோடு கூடி இருக்கிற கர்தம பிரஜாபதி, பகவானே புத்திரனாயிட்டு ஜனிச்சாச்சு, இதை விட இனி என்ன வாக்கும் வேணாம். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமான கர்தம பிரஜாபதி தன்னோட பொறுப்பை எல்லாம் நிர்வகிச்சாச்சு அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடிட்டு 9 பொன் குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒரு நல்ல புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்தாச்சு, பகவானே புத்திரன் ஆயிட்டு வந்திருக்கார். இப்படியெல்லாம் சந்தோஷ மனசோடு கூடி இருக்கிற கர்தமன் மனைவியான தேவஹூதிக்கு துணையாயிட்டு புத்திரனான கபிலனை ஏற்பாடு பண்ணிட்டு வானப்பிரஸ்தம் அனுஷ்டிக்கிறதுக்கு சந்தோஷமான மனசோடு கூடிட்டு வனம் ஏயுஷி வனத்துக்கு கிளம்பி போனோன ஜனன்யே கபிலவாசுதேவன் அம்மைக்காயிட்டு மத சர்வஸ்வம் சாங்கிய சாஸ்திரத்தோடு தத்துவங்கள் எல்லாம் உபதேசிக்கிற அம்மாவோடு அந்த கவலைகளை எல்லாம் இல்லாம பண்றதுக்கு பகவான் சாங்கிய மதத்தோடு உபதேசத்தை கொடுக்கிறார். இത്രയും காலம் கணவர் கூடயும் 9 பொன் குழந்தைகள் கூடயும் சேர்ந்து வாழ்ந்த அம்மை இப்போ கணவர் வனத்துக்கு போயிட்டா, பொன் குழந்தைகள் எல்லாம் கல்யாணமாயிட்டு போயாச்சு, எல்லாம் ஒரு
யாருமே இல்லாத மாதிரி ஒரு தோணல் உண்டாகிறது. அந்த விரக வேதனை தாங்காத்த அம்மைய கபிலன் ஆஸ்வசிப்பிக்கிறார். தத்துவோபதேசம் கொடுத்து அந்த பகவான் அம்மாவோட மனசை உயர்த்துறார். துவம் பகவானே நீங்கள் மாம் என்ன துவரிதம் அதிசீக்கிரம் கதம் அப்படின்னா இங்க அசுகம், கத அவுகாது அப்படின்னா அசுகங்களோட கூட்டத்திலேந்து நோய்களோட கூட்டத்திலேந்து பரிபாகி ரட்சிக்கணுமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். பலவித ரோகங்கள் என்னோட சரீரத்துல இருக்கு. வாத ரோகம் என்ன தளர்த்துறது, அது காரணமா எனக்கு பல பல டிஸ்டர்பு சரீரத்துக்கு இருக்கு, மனசும் சொஸ்தமா இல்லை. இப்படி இருக்கிற ரோக கூட்டத்திலேந்து என்ன காப்பாத்தனமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார்.